இணைந்த அறிவியலும் கற்பிக்கப்படும் என்றார். மாணவர்களின் புத்தகப்பை சுமை குறைக்கப்பட்டு படங்கள், காணொளிகள் மற்றும் கேட்பொலிகளுடன் கூடிய பாடங்கள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாடு என்ற மாநிலத்தினுடைய கல்வியும் மாறுகிறது, மக்களை நோக்கி நகர்கிறது, மாணவர்களை நோக்கி நகர்கிறது என்பதை மிகுந்த வாழ்க்கையோடு அனைவருக்குமான கல்வி ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இது குழந்தை மைய கல்வி. கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்கப் போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையும் சேர்ந்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சியில் வழங்கிய பணிகள் குறித்தும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை அழைத்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஒன்றின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதேபோல தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கட்சியில் இருந்து விலகியவர்கள் குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம், வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. இதனிடையே மதுரவாயல் தொகுதி பல்லவன் நகரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அதிமுக சார்பில் பழனிசாமி மறுபடியும் விளக்கு வைக்க வர்றார் ஐயா. திருவண்ணாமலையிலையுமே எல்லா மலையிலையும் விளக்கு பற்றி வச்சுட்டு போயிடுவார் ஐயா. அவருக்கு கம்முனுக்கு மாட்டார். கம்பெனி பதவி வேண்டான்னு வேறு அதிமுக கொடுத்தாங்க கூட அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லிட்டு அண்ணா பேர எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லிட்டுனால ஒன்றா இருக்கிற எம்எல்ஏ காப்பாற்றிக்குவாங்க ஐயா. இந்த தட்டக்கொட்டை சேலத்துக்காரரு பழனிசாமி மறுபடியும் வச்சா பண்ணை உருப்படியாகாது ஐயா. இனியும் இப்படித்தான் தமாக கட்சிக்கு வந்துடுதுன்னு ஒரு கெட்ட பேர் உண்டாகி பண்ணியாச்சு. அது என்ன ஜெயிக்குது? கெட்ட பேர் தான் ஜெயிக்குது தமாக. அதையெல்லாம் ராஜினாமா பண்ணோன்னே திமுகக்காரர் குதிக்கிறாங்க. குதிரை பேகம் நடத்தி குதிரை பேரம் நடத்திக்காங்க. குதிரை பேரம் நடத்திக்காங்க. இதே குழப்ப தான் திமுகக்காரர். திமுகக்காரர் இல்லை, குதிரை ஸ்டாலின்னு மக அப்போ அந்த இவங்க ரெண்டு பேருந்தான் உழக்கிறது. அந்த மந்திரி யாரும் பேசுறது கிடையாது. இப்போ ஒரு மந்திரி பேசி நிற்கிட்டார் பாவம்.